ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மாதம் மிக வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் 1 முதல் 13 வரையுள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருப்பார். அதில் முக்கியமாக அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உவமைகளாக சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அதில் ஒரு மிக மிக முக்கியமான உவமை தான் இந்த மத்தேயு சுவிசேஷம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உவமையிலையும் ஒவ்வொரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இங்கே இந்த உவமையில பிரதானமாய் அவர் சொல்லுகிறது அவருடைய 2வது வருகையை சம்பந்தப்படுத்தி அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த மத்தேயு 25 1வது வசனம் ஆரம்பிக்கிறதே அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா பரலோக ராஜ்யம் நம்ம தியானித்த 2 ஓமைகள்ல பாத்தீங்கன்னா, முதல் ஓமை நம்ம என்ன தியானித்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீளம். அது பிரதானமாய் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல நீ எந்த அளவுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ வளருவ. ஆமே. 2வது என்ன ஓமையை தியானிச்சோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல ஏதாவது ஒரு வேலை நீ என்ன பண்ணியிருக்கணும், செஞ்சிருக்கணும். பரலோக ராஜ்யத்துல எல்லாருக்குமே வேலை உண்டு. பரலோக ராஜ்யத்துல எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, சும்மா என்ன அழகா சொல்றீங்க, பைபிள் ஸ்டடி டீம் வந்து அப்போ டாப். ஆமே. சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்யணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பிரதானமாய் கிங்டம் குறித்து சொல்லும்போது அவருடைய வருகை ரிலேட்டடா, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் அதை ரிலேட் பண்ணி சொல்றார் அப்படின்னா, 24வது அதிகாரத்துல அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சொன்ன கூட்டத்தில் சொன்ன உவமைதான் இந்த 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உவமைகள். அதுல முதல்ல ஒரு எடுத்து சொன்னது இந்த 10 கன்னிகைகள். அவர் அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை 24வது அதிகாரத்தின் கடைசி வசனங்கள்ல சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். என்னவென்றால், எஜமான் வரும் வேலையை குறித்து சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, அது 44வது வசனத்திலிருந்து, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க, ரொம்ப ஆயத்தமா இருங்க, விழித்திருங்கள்
வஞ்சிக்கப்படாதிருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிறவனே பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார் 48வது வசனத்துல, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு தன் இஷ்டம் போல வாழ்வான் என்றால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, மணவாளன் வர எப்படியும் தாமதமாகும், நாளாகும் என்று சொல்லி நீ உன் இஷ்டம் போல வாழக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொன்ன உவமைதான் இந்த 10 கன்னிகைகளை குறித்து சொன்ன உவமை. அதாவது இந்த உவமை என்பது நாம் ரொம்ப அவருடைய 2வது வருகையை குறித்து ரொம்ப உணர்வுள்ளவர்களாகவும் ரொம்ப கவனம் உள்ளவர்களாகவும் எச்சரிப்பாகவும் காணப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கான அடையாளத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, அவருடைய வருகையை குறித்த நினைவே, அந்த உணர்வே இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் எவ்வளவு இதா சொல்றாங்க பாருங்க. அவர் வர நாளாகும்னு சொல்லிட்டு இருக்கிறான் பாரு. அவர் நினையாத நாளில் வந்து அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்தில் அவனை தூக்கி போடுவார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது என்று சொல்லி சீஷர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுவார். இந்த உவமை நமக்கு நன்றாய் தெரியும். 10 கன்னிகைகள். அந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள், 5 பேர் கைவிடப்படுகிறதை பார்க்க முடியும். ஆமே, நம்ம எல்லா வசனங்களையும் வாசித்து நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ள போகணும். ஆனால் அதுக்குள்ள டைம் இல்லை. ஆமாம், இது சம்பவம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நான் இதில் ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தில் 10 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பேர். ஆரம்பம் துவங்கினது 10 பேர். ஆனால் அந்த ரேஸ் முடியும் போது 5 பேர் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் இதை அழகா சொல்லுவார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி துவங்கினோம் என்பதை காட்டிலும் எப்படி முடிக்க போகிறோம் என்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நம்ம எப்படி முடிக்கிறோமோ அதை வைத்துதான் ரிவார்டே இருக்குது. இதுதான் கிங்டம் ஆஃப் காடுடைய முக்கியமான காரியம். தேவனுடைய ராஜ்யத்தை இவன் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாம்பா, இவன் இப்படி ஸ்டார்ட் பண்ணாம்பா, இதை வச்சு ரிவார்டு கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர். இங்கே 10 கன்னிகைகளும் எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, பிகினிங் காமன் தான், ஆனால் ஃபினிஷிங் ரேர். பிகினிங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எண்டிங் இஸ் அப்ரூவல். நமக்கு ஒரு துவக்கம் கிடைக்க தெரியுமா? அது ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எப்படி முடிக்கிறோமோ அதை வச்சு தான் ரிவார்டே இருக்கிறது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுவார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் முடிவு பரியந்தம் 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது மிக மிக முக்கியம். இதை ஆரம்பித்த 10 பேரும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. 10 பேரை குறித்து இந்த 1வது வசனத்துல என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் என்ன அப்படின்னா, இந்த 1வது வசனத்துல யாரையுமே புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லவே இல்லை. ஆமே, புத்தி இல்லாதவங்க மேட்டரே 2வது வசனத்துல தான் வருது. இந்த 1வது வசனத்துல சொல்லும் போது
10 பேரையும் ஒரே லைன்ல வச்சுதான் ஆண்டவர் சொல்றார். 10 பேரையும் ஒரே லைன்ல வச்சுதான் ஆண்டவர் சொல்றார். இது மிக மிக முக்கியமான காரியம். அவன் எடுத்ததுமே இவன் ஓட மாட்டான், இவன் தேற மாட்டான். அப்படி சொல்லி ஆண்டவர் யாருக்குள்ளேயும் விசுவாசத்தை துவக்கவில்லை. காரணம், விசுவாசத்தை துவக்குகிறதும் அதை முடிக்கிறது யாரு தெரியுமா? கர்த்தர். ஆமே. அது எப்படியும் 10ல் 5 பேர் தான் போவாங்க. ஆண்டவரே சொல்லிட்டார், 2 பேர் படுத்திருக்கும் போது ஒருத்தன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்படி அல்ல, 2 பேருமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஏன் இந்த 10 கன்னிகைகளும் எதிர்கொண்டு போகன்னா 10 பேருக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது. 10 பேருக்குமே அந்த அழைப்பு இருக்கிறது. சும்மா ஒரு மணவாளனுக்கு ராதா மணவாட்டின்னு போக முடியுமா? இல்லை. மணவாட்டியாய் நியமிக்கப்பட்டவங்க தான் எதிர்கொண்டு போவாங்க. இந்த 10 பேருக்குமே அழைப்பு இருக்கிறது. அதனாலதான் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய ஆரம்பம் பாருங்க. அநேக நல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கும். ஆமா, நிறைய காரியத்தை அவங்க துவங்குவாங்க. விசுவாசத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஜெபத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னெல்லாமும் நினைப்பாங்க. அவன் மினிஸ்ட்ரியில் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ஆண்டவரை பின்பற்றுறதுல இப்படி இருக்கணும், நம்ம மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, உறுதியா பின்பற்றணும், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான், இப்படி எல்லாம் நல்லதான் ஆரம்பிப்போம். ஆனால் நம்முடைய ஆரம்பம் அந்த ஆதி அன்பு நம்முடைய வாழ்க்கையில தொய்ந்து போகிறது, குறைந்து போகிறது, இல்லாமல் போகிறது. அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த நிலை நம்மை விட்டு நஷ்டப்பட்டு போகிறது. அப்படின்னாலே நம்ம யாராக மாறுகிறோம் அப்படின்னா அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல மாறுகிறோம் என்ற அர்த்தம். ஆமே. ஆண்டவர் சொல்லுவார்ல, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம், முடிவு பரியந்தம், மரண பரியந்தம், முடிவு பரியந்தம். அப்போ இங்க பினிஷ் பண்றது தான் மேட்ரு. The kingdom reward is not for starters, it is for finishers. Kingdom reward வந்து அந்த ஸ்டார்ட் பண்றதை வச்சு தரவே மாட்டார். கலாத்திய சபைக்கு வேதனையோடு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுவார். ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க இப்படி மாம்சத்துல போயிட்டீங்களே, இதனால என்ன ஆகும்? நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்ட அந்த பிரயாசத்தினால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுமே. ஆண்டவருடைய வேதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மினிஸ்ட்ரி லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினதை யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே பார்க்க முடியும். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை போதிக்க ஆரம்பிப்பார். 6:66 சொல்லப்பட்டிருக்கிறது, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர், அங்கே ஜனங்கள் என்று சொல்லவில்லை, சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கினார்கள். அவருடனே கூட அது முதல் நடவாமல் தான், அதுக்கு முன்னாடி நடந்தாங்க. நிறைய பேர் அவருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்தாங்க. ஆனா அது முதல் அவருடனே கூட நடவாமல் பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப ஒரு 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. லூக்கா 22வது அதிகாரத்தின் 28, 29, 30 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 22, 28, 29, 30 வசனங்கள். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றார். சீசன் ஆயிட்டல்ல உனக்கு பரலோகம், அப்படி சொல்லவே இல்லை. நீ நிலைத்திருக்கிறது, என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே, என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா?
அப்போ எந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நெருக்கத்திலும் இந்த கடைசி வரை நிற்கிறது, கடைசி வரை நிற்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பம் பண்ற கிறிஸ்துவுக்குள்ள ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சாத்தான் தடை பண்ணுவோம். ஆனா அதை தாண்டி ஈஸியா வந்துருவோம், நம்ம ஈஸியா வந்துருவோம். அதான் அந்த பிகினிங் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 10 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக நேற்று தம்பிங்க ஒரு கொரியோகிராஃபி பண்ணாங்க யூத் ஃபெஸ்ட்ல. 2 பேர் ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. ஓடும்போது இவ்வளோ தானே, இது ரொம்ப ஈஸி இல்லை, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிறிஸ்டியன் லைஃப் வந்து இப்படி தான் போகும், மெதுவாக மெதுவாக மூவ் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், 3000 என்ன, 3வது அதிகாரம் 5000 என்ன, 4வது அதிகாரம் எண்ணு கிடக்காம அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு செக் வருது. ஸ்தேவானை கல்லால் அடிச்சு கொள்ளுவாங்க. சீஷர்கள் எல்லாம் சேதற ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு இந்த சின்ன கூட்டத்தை பார்த்து, இவர் கடைசி வர என் கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அவன் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, நிலைத்திருக்கணும். நான் யாரு? நான் அவருடைய மணவாட்டி. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே உம்மைத்தான் தேடுகிறே, நான் உம்மைத்தான். 2வது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இது ஒரு கேள்வி. என்ன கேள்வி? 1வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1-2 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். அடுத்து, மணவாளனை எதிர்கொள்ளும் நிலையில் நாம் இருக்கிறோமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமென். பொதுவாக கன்வென்ஷன்ல அந்த காலத்திலலாம் கடைசி நாள் கன்வென்ஷன்ல கேட்பாங்க, இன்று அவர் வருவார் என்றால் ஆமாம் எதிர்கொண்டு போக ஆயத்தமா அப்படின்னு கேட்கும்போது அப்படி நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்கும். இப்போ அதே கேள்வியை இப்போ வச்சா, இப்பொழுது கர்த்தர் வருவார் என்றால் இதுல நம்ம எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள், எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின். நாம் எதிர்கொண்டு போக. ஆமென். புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு ஒரே லைன்ல சொல்லணும்னா, புத்தி உள்ளவர்கள் தீவட்டி அணைந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமா இருப்பார்கள். புத்தி இல்லாதவர்கள் அந்த நேரத்துக்கு ஆயத்தமா இருப்பார்கள். அந்த நேரத்திற்கு. ஆமென். அதாவது இந்த நேரத்துக்கு நான் ரெடி, நாளைக்கு நானா ரெடி இல்லை. அந்த நேரத்துக்கு ஆயத்தமா இருப்பார்கள். அந்த நேரத்திற்கு. சில டைமுக்கு நம்ம ரொம்ப ரெடியா இருப்போம். சில நேரத்துல எல்லாம் மறக்கவே முடியாது. இந்த அபிஷேகம் கிடைச்ச அந்த டைம்ல ஒரு வாட்டி இந்த கன்னியாகுமரி பீச் சைடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சும்மா நானே சொல்றேன், இப்போ இந்த அலை வந்து நம்மளை இழுத்துட்டு போனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம எங்க போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோம். என்ன ஒரு வெளிப்பாடு! ஹல்லேலூயா. அந்த டைம்ல வந்து நமக்கு மைண்ட் விட்டு, இப்போ இந்த அலை வந்து நம்மளை இழுத்துட்டு போனாலும் ஒன்றாகாது. நல்ல வேளை இழுத்துட்டு போகல. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பைபிள் படிக்க தெரியுது, ஓட்டத்தை ஓடி முடிக்காம அங்க வந்துடாதேன்ட்டாரு. ஆமே, நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில ஜனிப்பித்தாரோ அது வந்து நிறைவேறாம பரலோகத்துல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்தானம். ஆமே.
தீவட்டியை எரிய பண்ண மட்டுமே எண்ணெயை பயன்படுத்துகிறார்களே தவிர அவங்க எண்ணெயை சுமக்கிற பாத்திரமா இருக்க விரும்பவில்லை. அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 3-4 வசனங்கள்ல புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயும் கொண்டு போனார்கள். சிம்பிளா சொல்லணும்னா, புத்தி இல்லாதவங்க கையில எண்ணெய் இல்லை தெரியுமா? பாத்திரம் இல்ல. எதுக்கு இந்த பாத்திரத்தை எடுக்கணும்? அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இங்க எண்ணெய் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஆமென். எண்ணெய் என்பது நிறைய காரியத்தை காண்பிக்கிறது. அதுல விசேஷமாய் அது அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அது வந்து ரிலேஷன்ஷிப்பை காண்பிக்கிறது. எண்ணெய் என்பது ரிலேஷன்ஷிப்பை காண்பிக்கிறது, அபிஷேகத்தை காண்பிக்கிறது, அடையாளத்தை காண்பிக்கிறது. ஆமென். எண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு பண்டியும் நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று அது பக்கத்தில் ஒரு ஓடை இருக்கு. ஓடைன்னா சாக்கடையில் யாரோ ஏதோ தூக்கி போட்டதில் அந்த சாக்கடை தெரித்து எது மேலே படுது அப்படின்னா 2 மேலேயும் படுது. ஆட்டுக்குட்டி மேலேயும் படுது, பண்டி மேலேயும் படுது. பண்டி மேலே பட்டதும் பண்டிக்கு நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு திருப்பி அதில் கொதிக்கும் போது திருப்பியும் எது மேலே படுது அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டி மேலே படுது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அது உடம்ப போய் செவரில் தேய்க்குது. அதால் இருக்க முடியல. உடம்புல என்ன ஆகிட்டு அப்படின்னா அழுக்கானதும் அதுக்கு அதால் நிம்மதியாக இருக்க முடியல. அது உடம்பை தேய்க்குது, அங்கே இது பண்ணுது. ஆனால் பன்றி அப்படி கிடையாது. அது ஜாலியாக விளையாடிட்டே இருக்கு. 2 சேர்ந்து தான் புறப்பட்டு கொஞ்சம் சாக்கடை வந்ததுக்கு அப்புறம் தான் எது பன்றின்னு எது ஆட்டுக்குட்டின்னு தெரியும். அதுவரை சேர்ந்து தான் 10 கன்னிகைகள் எப்படி தான் இருப்பாங்க, சேர்ந்து தான் போவாங்க. ஆமாம். சிலருக்கு இது பட்டா இது ஒன்றும் இல்லை இதுதானே அப்படின்னு. ஆனால் சிலருக்கு சின்ன காரியம் பட்டா கூட அவங்க நெஞ்சு கிடந்து படன்னு அடிச்சுட்டே இருக்கும். ஆமே. என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரத்தை நான் எடுத்துட்டு போனோம். எக்ஸ்ட்ரா பாத்திரத்தை எடுத்து இவங்க மற்ற 5 கன்னிகள் இப்போ உள்ளதை பார்க்குறாங்க. இப்போ தீ எரிஞ்சிட்டு தானே இருக்கு. அதுதான் பார்க்குறாங்க. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன்ல, அது போதும். இப்போ எரிந்து கொண்டுதானே இருக்கிறது. தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீங்க பாருங்க ஆண்டவரே. நீங்க பார்த்து எனக்கு இன்னைக்கு நான் ஓகேவா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சூப்பரா இருக்கிறேன், இன்னைக்கு நான் உம்முடையவனா இருக்கிறேன், இன்னைக்கு என்னால் ஜெபம் பண்ண முடியுது, இன்னைக்கு என்னால் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க முடியுது. நாளைக்கு நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. ஆண்டவரே, சத்துரு ஏதாவது பிளான் வச்சிருக்கிறானு பார்த்து அப்படி இல்லை, என்கிட்ட இருக்குதா அதை பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த புத்தி உள்ளவர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த தீவெட்டி அதில் எண்ணெய் எப்பவுமே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்க அதை எக்ஸ்ட்ரா ஆயிலை கையில் வச்சிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் கையில் வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க டிலேக்கு ரெடியா இருக்கிறாங்க. ரெடினஸ் ஃபார் டிலே. ஒரு வேளை லேட் ஆயிட்டுனா, ஒரு வேளை டிலே ஆயிட்டுனா. ஆமே. இந்த புத்தி இல்லாதவங்களுக்கும் புத்தி உள்ளவங்களுக்குள்ள வித்தியாசமே இதுதான். புத்தி உள்ளவங்க டிலே ஆனாலும் ஆமே அவங்க ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறதுல டிலேக்கு ரெடியா இருக்கிறாங்க. தாமதத்துக்கு தாமதம் ஆனா என்ன பண்ணலாம் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த வருமுன் காப்பம் இருக்குல்ல, அதுக்கு தூங்கும் போதும் அலர்ட்டா இருக்கிறாங்க. மணவாளன் வரும்போது இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. மணவாளன் அது மிட் நைட் எந்த டைம் வந்தாலும் சரி. இதான் புத்தி உள்ளவர்கள், இதான் ஆயத்தமானவர்கள் தங்கள் எண்ணெய் குறையாதபடி காத்து கொள்வார்கள். இது ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல ஏதாவது தொய்ந்து போகுதுன்னா நமக்கு அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும்.
அந்த அவேர்னஸ். நம்ம வந்து யாரையுமே அந்த இடத்துல இந்த பரலோக ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் பிளேம் பண்ணவே முடியாது. அப்படி பிளேம் பண்ணணும்னா முதல்ல யாரை தான் பிளேம் பண்ணணும் தெரியுமா? மணவாளனை தான் பிளேம் பண்ணணும். ஏன்னா அவர் தான் வர என்னாச்சு, டிலே ஆகுச்சு. அங்க இங்க அந்த சாப்டருக்கே இடம் கிடையாது. ஆமென். எப்பவுமே ரெடினஸ் ஃபார் டிலே. ஆமென். இதை தியானிக்கும் போது ஆண்டவர் வந்து, நீ தாமதத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாயா? அது இல்லை, அது இல்லைன்னு வரும்போது தானே வேற வழி நம்ம தேடுறோம். ஆமென். 11 வருஷம் காத்திருந்த ஆபிரகாம் 11வது வருஷம் முடியும் போது இன்னொரு ட்ராக்ல போயிட்டு வந்தார்ல. என்ன ட்ராக்கு? ஆகார். ஆமென். அதாவது வார்த்தையை வாங்குறதெல்லாம் விஷயம் கிடையாது. அந்த வார்த்தையை வாங்கும்போது நம்ம வார்த்தையை சுதந்திரிக்க எப்படி ஆயத்தமா இருக்கிறோமோ அதே போல அது நிறைவேற தாமதமாகும் தெரியுமா? அந்த தாமதத்துக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். லாக்டவுன் வரப்போகுது, லாக்டவுன் வருதுன்னு தெரிஞ்சதும் அவ்வளோ சூப்பர் மார்க்கெட்டும் ஃபுல்லாச்சு. எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் ஃபுல்லாச்சு. எதுக்கு தெரியுமா? அது எவ்வளோ நாள் இந்த லாக்டவுன் நீளோனே தெரியாது. எல்லாம் தேவையானதெல்லாம் அவங்க யார் யாருக்கு எவ்வளோ திராணி இருக்கோ அவ்வளோ திராணிக்கு வாங்கி வைக்கிறதுக்காக எல்லாமே ஃபுல்லாச்சு. பாருங்க, இப்போ கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னதுமே எல்லா வீட்டில் இண்டக்ஷன் அடுப்பு இருக்கவங்கெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமே, எல்லாமே அவர் ஒரு டிலேக்காக எவ்வளோ ஆயத்தமாறாங்க தெரியுமா? இந்த ஆயத்தம் யார்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லப்பட்டவங்கள்ட்ட இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் நடந்து வரும்போது அவருக்கு ரொம்ப பசி உண்டாயிட்டு. பசி உண்டானதும் அவருடைய பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு மரம் வந்து இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்ன மரம் தெரியுமா? அத்தி மரம். எப்படி கூப்பிட்டுச்சுன்னா இலைகள் வந்து அப்படி அசைஞ்சு. சிலர் வெளியெல்லாம் பார்த்தா இப்போ பாருங்க, ஆமாம், தூதர்கள் போறது கூட டவுட். ஆனால் இவங்க உடனே போயிடுவாங்க. மார்க் 11:13 அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அடுத்த ஒரு வார்த்தை முக்கியமா சொல்லப்பட்டிருக்கோம், அத்திப்பழ காலமா இராதபடியால். மார்க் 11:13 அத்திப்பழ காலமா இராதபடியால். அப்போ அத்திப்பழ காலம் இல்லைன்னா அதுகிட்ட என்ன இருக்க? இல்ல, கனி இல்லை, நியாயம். அது சொன்னல, இந்த வருகை விஷயத்துல நியாயம் எல்லாம் எடுபட்டு போகும். ஆமென். அது காலம் இல்லை, சீசன் இல்லாதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. உடனே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்து என்ன பண்ணா தெரியுமா? இனி நீ ஒரு காலம் கனி கொடுக்க மாட்ட. அப்போ நல்ல இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, சிலர் போடுற வேஷத்துல இயேசுவை ஏமாத்திடுவாங்க. ஆமே, அது மனுஷங்களை ஏமாத்துறது விஷயம் இல்ல, இயேசுவை ஒருவேளை இருக்குமோ. ஆமே, சில அப்படி அவர் கிட்ட ஆசையா வரும்போது, ஆமே, ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய பாத்திரத்துல எண்ணெய் இருக்கிறதா? தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. எண்ணெயால். எண்ணெயை வந்து ஆமாம், ஆண்டவர் வந்து எண்ணெய் ஊற்றுறது, அபிஷேக தைலத்தை ஊற்றுறது நமக்கு தெரியும். ஆமாம், சமாரியா ஒரு சமாரியன் வருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்வார் தெரியுமா? ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையிலே அகப்படுவான். அகப்பட்டு குற்றுயிராய் விடப்படுவான். அந்த வழியாய் ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் வரும்போது அவங்க பக்கமாய் விலகி போவாங்க. அப்போ அந்த இடத்துல யார் வருவார் தெரியுமா? ஒரு சமாரியன் வருவார். அந்த இடத்துல வந்து அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அந்த சமாரியன் கிட்ட என்ன இருக்கிறது? எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெய் என்ன பண்றார்னா அந்த காயங்கள்ல ஊற்றுகிறார். அப்போ எண்ணெய் எப்படி கிடைக்கப்பட்டது அப்படின்னா, அந்த சமாரியன் அவன் பக்கத்துல ஒரு நெருக்கம், 2 பேருக்குள்ள ஒரு நெருக்கம். அந்த சமாரியன் அவனை தூக்கி மடியில வச்சிருக்கலாம் அல்லது வண்டியில வச்சிருக்கலாம். பக்கத்துல
2 பேருக்கு இடையில எந்த டிஸ்டன்ஸுமே இல்லை, அவ்வளோ நெருக்கம். அந்த நெருக்கத்தினால என்ன உண்டாகுது அப்படின்னா எண்ணெய் போடப்படுகிறது, எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அப்போ என் வாழ்க்கையில எண்ணெய் குறைந்து விடக்கூடாது அப்படின்னா நான் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா அந்த மணவாளனோடு உள்ள அந்த நெருக்கத்துல அந்த நெருக்கம் தான். அதனால தான் தாவீது சொல்றார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏன்னா தேவரீர் என் கூட, என்னோடு கூட, என் பக்கத்துல. அதனால என்ன ஆகுது, என் தலையில எண்ணெய், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் ஜெபத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம தீவட்டி அப்படியே எரிய ஆரம்பிக்குது, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. ஆமாம், ஆகஸ்ட் ஜெபம் 1 மாசம் கண்டினியூஸா நடக்கும்போது தீவட்டி சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்கும், அதோட முடிஞ்சது. ஆமா, அது தீவட்டி எரியுற சிலருக்கு 15 நாள்லாம் ஆகும். ஏன்னா மழையில கோவுந்து அது எத்தனை அது கோவுந்து அது தீவட்டி கடைசி ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல தான் மெதுவா எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பிக்கிறதோட மீட்டிங் முடிஞ்சு 2 வாரங்கள். ஆமா, அந்த மணவாளன் அப்படிதான் சமாரியன் அவனை சேர்த்து அவனை பார்த்து மனதுருகி பக்கத்துல ஆமே. அசாமில் இந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். எவ்வளவு எண்ணெய் அவனுக்கு ஊற்றப்பட்டிருக்கும் தெரியுமா? ஆமே, உன் காயங்களின் ஆழம் கூட 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 எண்ணெய் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை சில உபத்திரவத்தின் பாதையில நடத்துறது உன் மேல எண்ணெயை அதிகமாய் வைப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வேதனையின் அனுபவம் கூட 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 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்னை நடத்துறாரே அப்படின்னு பார்க்கல, அதுல நான் நடக்கும் போதோ ஆமா எனக்கு ஒண்ணு தெரியும், இப்ப என் தலையில என்ன வர போகுது தெரியுமா? எண்ணெய் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளை வாழ்க்கையில ஒரு வேதனையின் பாதையை தேவன் அனுமதிக்கிறார்னாலே அவர் உனக்கு எண்ணெய் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல ஆமே எண்ணெய் ரொம்ப ரொம்ப அவசியம். எண்ணெய் என் வாழ்க்கையில குறையக்கூடாதுன்னா ஆமே அவரோடு இருக்கிற அந்த உறவு கட்டாயிரவே கூடாது. நம்ம கனி உள்ள காலத்துல வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தீங்கன்னா ஆமே ஆண்டவரே அப்படி இருப்போம். ஆண்டவரே ஜனவரி 1 நாங்க கண்டிப்பா வருவோம். ஏன்னா 31ஆம் தேதி அப்படி ஒரு தீர்மானம் நாங்க எடுப்போம், சரியான தீர்மானம் எடுப்போம். அதெல்லாம் சான்ஸே கிடையாது ஆண்டவரே. ஆனா நீங்க அப்படி வரமாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே. அதுவும் இந்த சிலருக்கெல்லாம் இந்த லென்த் டேஸ்ல ஆண்டவர் வரணும். 40 நாள் அப்படி இருமா. 40 நாள் லென்த்தா தாடி வளர்த்துட்டு லென்த் டேஸ்ல அதனால லென்த்தா வளர்த்துருவோம். ஆண்டவர் நீங்க அதை விட்டுட்டு நீங்க இப்படி திடீர்னு ஈஸ்டர்லாம் முடிஞ்சு எப்பாடா இனி அடுத்த வருஷம் இருக்கும்போது நீங்க எப்படி வந்தீங்கன்னா நாம் எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறோமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மணவாளன் வர தாமதித்த போது. 3வது ஒரு காரியத்தை இங்க நான் சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்துல மணவாளனுக்கு எதிர்கொள்ளுகிறவர்களிடத்துல என்ன மிக மிக அவசியம் அப்படின்னா பொறுமை. எதிர்பார்த்த நேரத்தில் அவர் வரவில்லை, எனவே அவர்கள் இந்த புத்தி இல்லாதவர்கள் ஒரு ஆயத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை விட்டுட்டாங்க. அதாவது புத்தி உள்ளவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, இன்று வருவார் என்கிற மனநிலையோடு காணப்பட வேண்டும். வரவில்லை என்றாலும் சோர்ந்து போகக்கூடாது, நாளையும் அதே போல காணப்பட வேண்டும். இதுதான் புத்தி. பொறுமையா இருக்கிறவங்க அவங்கள பாக்கியவான்கள் பைபிள் சொல்லுது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வருவார், வரலையா ஓகே நாளைக்கு வருவார். இந்த ஒரு மனநிலைமையோடு தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இருக்கணும். இது டைம் ஆக 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 அவர் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்குள்ள வருது அப்படின்னாலே நம்ம எந்த லிஸ்ட்ல போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தி இல்லாதவங்க லிஸ்ட்ல போக ஆரம்பிக்கிறோம். ஆமே, சில டைம்ல நம்ம தொடர்ந்து இந்த வருகையை குறித்த செய்தி, நமக்கு இந்த வருகையை குறித்த எண்ணம் ரொம்ப திடீர்னு ரொம்ப உதிச்சது எப்போன்னா இந்த 2020 அவ்வளோதான், ஃபுல்லாக அப்படிதான். அந்த டைம் தான் அந்த பழைய பாட்டெல்லாம் எடுத்து வச்சு பாடிட்டு இருப்போம். ஏன்னா எப்போ யார் போவான்னு தெரியாது.
அப்படியே எடுத்து வச்சுட்டு பரலோகமே சொந்தமே, அப்புறம் ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு. அவன் கொஞ்ச காலம் இயேசுக்காக ஃபுல்லா. அதுதான் அந்த டைம்ல வேற கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் அப்பத்தை உன் மாம்பிசைகிற தொட்டி ஆசீர்வாதம், அந்த வசனமே வேண்டாண்டவரே அந்த டைம்ல. ஆமே, கர்த்தர் உன்னை அந்த டைம்ல நமக்கு ஆமே எப்பவுமே எப்பவுமே நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினோ, ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்து கொள்ளும் வாழ்த்துகிறே இயேசுநாதா, வாழ்த்துகிறே. இக்காலையில் நிறைய பேர் பாத்தீங்களா, வேகமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, வேகமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் ஆண்டவருக்கு சொல்லிட்டு ரொம்ப வேகமா செய்வாங்க. அந்த வேகம் ஒரு வாரம் இருக்கும், ஒரு மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வேகத்தை காணாது. நிறைய பேர் பிரேயர் பண்ணுவாங்க. சில டைம்ல அவங்க பிரேயரை பார்த்தா திடீர்னு அதான் ஒண்ணு இந்த அர்த்தம் இல்லைன்னு அந்த அர்த்தம். திடீர்னு அதிகாலையில் எழுப்பி அப்படி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பகல் நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படி எங்கேயாவது அப்படி ப்ரேயர் பண்ணுவாங்க. அடுத்து ஈவினிங் டைம்ல தானியல் 3 வேளை, நாங்கள் 5 வேளை அப்படி ஜோம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். இந்த பொறுமையா இருக்கிறவங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இது எதுவுமே குறையாது. அவங்க கிட்ட ஜபஜீவியம் குறையாது, அவங்க விசுவாசம் குறையாது, அவங்க எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. அதனாலதான் எக்ஸ்ட்ரா என்ன. ஆமே, அந்த 10 கன்னிகைகள்ல புத்தி இல்லாத 5 பேர் ஒரு குறிப்பிட்ட டைம் வர அவங்க ரொம்ப ஆயத்தமா இருந்தாங்க. ரொம்ப ஆயத்தமா இருந்தாங்க, மிகவும் ஆயத்தமா இருந்தாங்க. அந்த டைம் தாண்டினதுக்கு அப்புறம், உண்மையிலே அந்த டைம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க புத்தி இல்லாம பண்ணிட்டோமே அப்படிங்கிற நிலையை அடைந்தார்கள். அதாவது இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில கவனிக்கிற நம்ம லைஃபை எடுத்து பார்த்தா, நம்ம பாஸ்ட் லைஃபை பார்த்தா, நம்ம மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு அப்படி இருக்குதான் கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின். ஏன் இல்லை அப்படின்னா, அவர் வரல. 2000 வருவாருன்னு பார்த்தோம், 2010 வருவாருன்னு பார்த்தோம், 2020 வருவாருன்னு பார்த்தோம், 2025 வருவாருன்னு பார்த்தோம், 26 போகுது. இனி வர்றது மாதிரி தெரியல. ஆமே, பொறுமை என்பது கிங்டம் ஆஃப் காட்ல பொறுமை என்பது ஆப்ஷனல் கிடையாது, இது நெசசரி. இந்த பொறுமை மிக அவசியம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11-12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும், முடிவு பரியந்தம் அந்த ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று இருக்கிறோம். அப்படி ஆண்டவரே, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம்னு நம்ம நிறைய காரியத்தை விட்டுருவோம். ஏன் அப்படின்னா, வருகைக்கு போனோம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். அதனால அது போக போக என்ன ஆயிரும்னா, அவர் இனி இப்ப வர்றது மாதிரி தெரியல. அதனால கொஞ்சம் முடிவு பரியந்தம் அந்த ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். 8வது வசனம், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
அதன் அர்த்தம் என்ன? நான் பொறுத்து பார்த்தேன், ஆண்டவர் வர மாதிரி தெரியல, இப்போ வரது மாதிரி தெரியலன்னு சொல்லும் போது பைபிள் ஒரு அலர்ட் கொடுக்குது, ஒரு வார்னிங் கொடுக்குது. கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கிறது? சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு அந்த எண்ணம் நம்மை விட்டு போகுது. அதாவது மணவாளன் இப்போ வரது மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டனாலே நம்ம எதை குறித்து கவலைப்பட மாட்டோம் தெரியுமா? எண்ணெயை குறித்து கவலைப்பட மாட்டோம். எண்ணெயை குறித்து இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அந்த எண்ணெய் குறையாமல் இருக்கிறதா? ஆவியின் அனுபவம் நம்மில ஓங்கி இருக்கிறதா? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் மாம்சம் தான் டாமினேட் பண்ணிட்டே இருக்குதா? அதை குறித்து உணர்வடைகிறோமா? அதுல நம்ம இல்லாண்டவர் என் லைஃப்ல மாம்சம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மாம்ச கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. இவைகள் உடையவன் எங்க போயிட முடியாது தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. மாம்ச கிரியைகள் என்ன டாமினேட் பண்ணதுன்னா அதன் அர்த்தம் என்ன? என் லைஃப்ல என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. அப்ப எண்ணெய் இல்லாம இருக்கும் போது என்னில் மாம்ச கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மாம்ச கிரியைகள் என்னில் வெளிப்பட்டு கொண்டிருக்குமானால் என்னால எங்க போக முடியாது? தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல கண்ணீரோடு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் நீங்கள் பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அடுத்தது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்றேன், அதுல மாற்றமே கிடையாது. முன்னே சொன்னது போல. அப்ப நம்ம கிட்ட நமக்கு தெரியும் 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி எத்தனை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆவியின் கனி எத்தனை? உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா ஆவியின் கனி ஒண்ணுதான். அதுல இருந்தா எல்லாமே ஆவியின் அப்படின்னா கனிகள்னு சொல்லி இருக்கணும். ஆமே, மாம்ச கிரியைன்னு சொல்லல, மாம்ச கிரியைகள் சொல்லி இருக்கு, ஆவியின் கனின்னு சொல்லி இருக்கு. அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. சில சொல்லுவாங்க என்கிட்ட சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு, ஆனா என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா இது எதுவுமே இல்லை, இது எதுவுமே இல்லை. ஆமே, ஆவியின் கனி. சரி, நம்ம கணக்குல ஒரு 9 சொல்லப்பட்டிருக்குல்ல. 9 பெருசா 17 பெருசா? சில கூட்டி பார்க்குறாங்க. 9 பெருசா 17 பெருசா? அப்போ எதுதான் ஜாஸ்தியா இருக்கு? மாம்ச கிரியைகள் தான். அப்போ அது நம்மில் வெளிப்படாத இருக்க நமக்கு எது அதிகமா தேவை தெரியுமா? எண்ணெய். இன்னைக்கு நம்மில் அதான் சொல்லல, நம்ம ரொம்ப அலர்ட்டா இருந்த டைம் இருந்து நம்முடைய ஆரம்பம், அந்த டைம்ல இதெல்லாம் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, கோபம் வந்தாலும் அதை வெளியே காட்டாம உடனே ஒதுங்கி, அவன் பிரச்சனைக்கு போகாம, வேற சண்டை பிரிவினை சண்டைக்கு போக மாட்டோம், அப்படி இருப்போம். ஆமே, ஆமா. இன்னைக்கு அதெல்லாம் போய் முதல்ல சண்டை ஏதாவது வந்துட்டு அவ்வளவுதான். அப்போ இவைகளை உடையவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னேன்ல. ஆமா, அது கேன்சல் தான், அப்படி இல்லை. இப்போ நான் அதுதான் சொல்றேன். பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது. அன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு கிடையாது. ஆமா, அன்னைக்கு எதுவோ என்னவோ அதுதான் என்னைக்கும். ஆண்டவரே, இன்னைக்குள்ள ட்ரெண்ட் வேற. ஆண்டவரே, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் இல்லை. அவன் இன்னைக்குள்ள ட்ரெண்ட் எல்லாம் உலகத்துக்கு ஏற்றா போல வந்தது. இது பரலோக ராஜ்யத்துக்குரியது. அப்ப நம்ம லைஃப்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதனாலதான் பொல்லாதவர்கள் மேல நீ எரிச்சல் அடையாதே, தீவனை செய்யறவங்க மேல நீ உனக்கு அது வந்துடக்கூடாது. உனக்கு அந்த பொறாமை, உனக்கு அந்த எரிச்சல், உனக்கு அந்த கோபம் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு வந்தா வருதுன்னு சொல்லிட்டு உனக்கு வந்துடக்கூடாது. நீ யாரு தெரியுமா? நீ மணவாளனை எதிர்கொள்ளுகிற மணவாட்டி. பொறுமை மிக 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 அவசியமாய் இருக்கிறது. பொறுமையா இருக்க என்ன தேவை தெரியுமா? விசுவாசம் தேவை. விசுவாசம் உண்டாக என்ன தேவைன்னா அன்பு தேவை. ஒருத்தங்க மேல எவ்வளவுக்கு நம்ம அன்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான்
அவர்களுக்காக நம்ம பொறுமையாய் காத்திருப்போம். இந்த அன்பு இல்லாத இடத்துல நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை இல்லாத இடத்துல பொறுமை தங்காது. ஆமே. அதாவது எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்குன்னா, மணவாளனுக்கு எதிர்கொண்டு எவ்ரிடே அப்படிதான் இருக்கணும். மணவாளனுக்கு நான் எதிர்கொண்டு போக டெய்லி இப்படி ஒரு எண்ணத்தை, ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே, டெய்லி காலையில் எழுப்பும். அதனால தான் அந்த பழைய பாடல்களில் காலை நேரத்தில் பாடுறதுக்கு ஒன்றும் உள்ள பாட்டு நான் பண்ணோம், நேசரேவும் அப்படின்னு ஒரு கோரஸ் பண்ணோம்ல, அந்த பாட்டே ஒவ்வொரு நாளுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அந்த பாட்டு நம்முடைய பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலை, அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுக்காக நன்றி, எனக்கு இது தாங்க, இதை ஃபேஸ் பண்ண இது தாங்க, இப்படி சொல்லிட்டு கடைசியில் எப்படி பாடுவாங்கன்னா, நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வரதா இருந்தா ஆசையோடு சந்திக்க ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். ஆமே. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இன்னைக்கு வருவீங்களான்னு தெரியாது, ஒருவேளை வரதா இருந்தா ஆசையோடு நான் சந்திக்கணும். ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு இல்லை, ஆசையோடு சந்திக்கணும். என்னை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். இதுல ரொம்ப ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரல, அப்போ அடுத்த உடனே மைண்ட் எப்படின்னா, இன்னைக்கு வரல, ஒரு நாளைக்கு வருவார். அதாவது இந்த எண்ணம், ஆண்டவருடைய வருகையை குறித்த எண்ணம் எனக்குள்ள என்ன ஆயிடக்கூடாதுன்னா, மங்க ஆரம்பிச்சிடக்கூடாது, அது இல்லாம போயிடக்கூடாது. எண்ணெய் உடையவனுக்குள்ளே அவருடைய வருகை குறித்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். அவன் எண்ணெய் உடையவனுக்குள்ளே அவருடைய வருகையை குறித்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வு குறைய ஆரம்பிக்கிறதுனாலே எண்ணெய் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த வருகை குறித்த உணர்வு கொஞ்சமும் இல்லைன்னா தீவட்டி அணைஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நாலாவதாக கர்த்தருடைய தாமதம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது, ஆண்டவருடைய தாமதம். ஆண்டவர் ஏன் இங்க தாமதிக்கிறார்? இந்த தாமதத்துக்கு ஒரு பெயரை கொடுக்கணும்னா, இந்த டிலே இஸ் a test of oil. ஆமென். எனக்குள்ள என்கிட்ட எவ்வளவு எண்ணெய் இருக்கு என்பதை சோதிப்பதற்கான பரீட்சை தான் இந்த டிலே. இதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த உண்மையிலே 5 பேர் எண்ணெய் எடுக்காம வராங்க, 5 பேர் எண்ணெயோடு வராங்க. ஆண்டவர் தாமதிக்கிறதை எதுக்கு தெரியுமா? இந்த 10 பேரையும் கூட்டிட்டு போறதுக்காக. தேவனுடைய தாமதத்தை ஒரு தேவ பிள்ளை எப்படி எண்ணணும் அப்படின்னா, 2 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய மனசை பார்த்தீங்களா? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கொஞ்சம் வெயிட். சரி, 10 பேர் வந்துட்டாங்க, தீவெட்டியை மட்டும் பார்க்காம கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கு, அவங்க கிட்ட எண்ணெய் இருக்கிறது. ஆமே. எப்படி இந்த விசுவாசத்தில் அவங்களுக்கு நிக்க முடியுது? எண்ணெய் இருக்கிறது, அவங்க கிட்ட அபிஷேகம் இருக்குது, அவங்க கிட்ட நல்ல ஒரு ஆண்டவரோடு உள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஆமே. அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங். எப்படி இதுக்கு பின்னாக இருக்கிறது என்ன? நல்லவைகள் எவைகளோ கடைசியாக சகோதரன், கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நல்லவைகள் எவைகளோ, பிலிப்பியருக்கு சொல்ல, இதனை பாரு, இதனை சிந்தித்து கொண்டிரு.
ஆமே, நமக்கு முன்னாக இந்த வேத வார்த்தையின்படி நடக்கிற, விசுவாசத்துல ஜெயிக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்களை கர்த்தர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் வேதத்துல இருக்கிறாங்க. ஆமா, எத்தனையோ பேர் ஜெயித்த, எத்தனையோ பேர் நம்ம நாட்கள்ல எத்தனையோ பேரை பார்க்க முடியும். அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா எண்ணெய் தான். எண்ணெய் தான். ஆண்டவர் டிலே பண்றார். ஏன் டிலே பண்றார்? ஏன் நான் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் விரும்புறதுனால. இந்த டிலே என்னுடைய ஆயுளுக்கான டெஸ்ட். இது இந்த இடத்துல விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, கேரக்டர் சோதிக்கப்படுகிறது, நம்முடைய நோக்கம் சோதிக்கப்படுகிறது. நம்முடைய இதெல்லாம் பரீட்சை. என்னுடைய நோக்கம் மாறுதா? என் கேரக்டர் சேஞ்ச் ஆகுதா? என் ஃபெய்த் டவுன் ஆகுதா? என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல தொய்வு வருகிறதா? என்னுடைய பொறுமை முடிகிறதா? இதெல்லாம் சோதனை. இந்த டிலே தாமதம் என்பது தேவன் வைக்கிற பரீட்சை. பரீட்சையில நிக்காம, பரீட்சையில ஜெயிக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் தேவன் தருகிற சோதனைகளை பரீட்சை என்று எண்ணுங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது அதை பரீட்சை என்று எண்ணுங்கள், சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, நினிவேயை அழிக்க போறேன்னார். உருவாக்குறது ஈஸியா, அழிக்கிறது ஈஸியா? அழிக்கிறது. ஆனா அழிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தெரியுமா கொடுத்தார் அவரு? 40 நாள் கொடுக்கிறார். 40 நாள். 6 நாள்ல மொத்த உலகத்தை உருவாக்கின கர்த்தர் நினிவேயை அழிக்க 40 நாள். எதுக்கு 40 நாள்? எதுக்குன்னு அவங்களுக்கு கொடுத்த டைம். மனுக்குலத்தை அழிக்கணும், நோவா நாட்கள்ல ஜனத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டார். 100 வருஷம் கொடுத்தார். எதுக்கு அந்த 100 வருஷம் தெரியுமா? நோவா எதை கட்டுறதுக்கு? வேலையை கட்டுறதுக்கு. நான் இப்ப அழிக்க போறேன், இதோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு டைம் கொடுக்கிறார். பாருங்க எத்தனை நமக்கு இதே மாதிரி நிறைய வார்னிங் வரும். வார்னிங் டைம் இருக்கும். ஆமே, டைம் இருக்கும். அந்த டைம் எதுக்கு தெரியுமா? எப்படி நீ அடி வாங்கதான் அப்படி இல்லை, நீ மாறுறதுக்கு, நாம் திரும்புவதற்கு. ஆமே, சரி, டிலே ஆகுது. டிலே ஆகும்போது தீயல் வட்டி எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அணைக்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன ஒரு உணர்வு இல்லை தெரியுமா? ஒருவேளை நீ வரும்போது என்கிட்ட மற்றவங்கள்ட்ட தீய கொளுத்திடுவாங்க. இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க? தீ அணைச்சிட்டாங்க, நம்மளும் அணைச்சிடுவோம். அடுத்து நான் சொல்ல வருகிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ரேஸில் மனிதர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேசும்போது ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரூத்தை இங்கே ரிவீல் பண்ணுறார். மனிதர்களை உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு நம்புவதை விட்டுவிடு. உலக காரியங்கள்ல சிலரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தப்பு கிடையாது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அப்படிதான் வச்சிருப்பார். சிலரை சார்ந்து இருக்க வைப்பார், சிலருக்கு கீழே வச்சிருப்பார். உலக காரியத்துல அது நம்முடைய நன்மைக்காக அப்படி வைத்திருப்பார். ஆனா ஆவிக்குரிய காரியத்துல அப்படி சில நாட்கள் கற்றுக்கொள்வதற்காக, ஆமென், சில காரியங்களை புரிந்து கொள்வதற்காக வைத்திருப்பார். அதே நேரத்தில் நமக்கான ஓட்டம் இருக்கு தெரியுமா? அந்த ஸ்பிரிச்சுவல் ரேஸ் இருக்குல்ல, அதில் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது அப்படின்னா மனிதர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து சொல்லும்போது அவங்க கிட்ட எல்லார்ட்டையும் லேம்ப் இருக்கிறது, தீவட்டி இருக்கிறது, அவங்க கிட்ட அழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மணவாளன் வர டைம் வந்ததும் அவங்க நேர யார்கிட்ட போனாங்க தெரியுமா? மற்ற எண்ணெய் வைத்திருக்கிறவங்க கிட்ட போறாங்க. எண்ணெய் வச்சிருக்கவங்க கிட்ட போய் அப்பொழுது புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அப்பொழுது புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாங்களே தவிர அவங்களுக்கு என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கல. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். You cannot depend on pastor's prayer, parents' faith, church worship, friends' spirituality, ministry position.
இதெல்லாம் தேவை. ஊழியர்களுடைய ஜெபம் தேவை, பெற்றோருடைய விசுவாசம் தேவை, எல்லாம் தேவை. நீ இதை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தனா தோத்துருவேங்கிறார். ஆனா சர்ச்சில் எனக்கு சர்ச்சில் போனா நல்ல சர்ச்சில் போனா சமாதானம் தான். இதை மட்டும் நீ டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காத. ஆமென். வருகை என்பது மணவாளன் வரும்போது இந்த இடத்துல எல்லாருமே எப்படி மாறிடுவோம்னா, கூட்டமா மாற மாட்டோம், எல்லாருமே இண்டிவிஜுவலா மாறிடும். வருகையில் எல்லாருமே இண்டிவிஜுவலா மாறிடும். ஆமென். அது வந்து ஏன்னா மணவாட்டியில் நம்ம எல்லாருமே யாரு தெரியுமா? ஆண்டவருக்கு யாரு கிடையாது தெரியுமா? பேர பிள்ளைங்க கிடையாது. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட்டாங்க, நான் ஆண்டவரை தாத்தான்லாம் கூட மாட்டேன். அங்க இங்க அதான் இந்த வருகைன்னு வரும்போது எல்லாருமே இண்டிவிஜுவலா மாறிடும். அந்த இடத்துல வேற அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. ஹல்லேலூயா. உறவை வாங்க முடியாது, அபிஷேகத்தை வாங்க முடியாது, பாட்டு புக்கு வாங்க முடியும், பைபிளை வாங்க முடியும். ஆமென். ஆயில் வந்து வாங்கக்கூடியது கிடையாது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? கடைசியில் வாங்கிடலாம். ஆண்டவர் வருகை வருதுன்னு அந்த டைம் நம்ம வந்து போன் பண்ணி, பிரதர் எங்களுக்காக ஜெபிக்கவும். போன் ரிங் ஆயிட்டு இருக்கும், பிரதர் இருக்க மாட்டார். ஆமாம். நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கூட தான் இருக்கிறாங்க, எல்லாரும் கூட தான் இருப்பாங்க. ஆனா வருகைன்னு வரும்போது அது ஒரு இண்டிவிஜுவலா மாறிடுவாங்க. அந்த இடத்துல எல்லாருமே அப்படிதான், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாம் கிட்டத்தட்ட 400-500 பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இந்த வருகைன்னு வந்தது தனியா போயிட்டாரு. பார்த்தீங்களா? ஆமா. பேதுரு, யோவான், பாரியா போமா கூப்பிட்டாரா? அந்த இடத்துல அது தனியா, அந்த இடத்துல அந்த பர்சன் தனியாயிருவாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு ஆறுதலுக்கு சொல்லுவோம், இந்த பூமியில நம்முடையவர்கள் ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுதல்கள் போகும்போது நம்ம தேற்றுறதே எப்படி தெரியுமா? அவர் வரும்போது இவங்களும் வருவாங்க, இவங்களை நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம், இல்லைன்னு பார்ப்போம். ஆனால் அந்த டைமில் நமக்கு வந்து அவங்கள பார்க்கறதுக்கு தோணாது. நமக்கு யாரை தான் பார்க்க தோணும் தெரியுமா? இதான் உண்மை. ஹல்லேலூயா. அந்த டைமில் வேற ஒன்றும் தோணாது, அவரை தான் பார்க்க தோணும். இந்த இடத்துல நம்ம இன்னும் அநேகரை சார்ந்து தான் இருக்கிறோம். நமக்கு ஜெப உதவி தேவை, எல்லாமே நமக்கு தேவை. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மை தேவனோடு கனெக்ட் பண்றதுக்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தவைகள். ஊழியர்கள் ஆகட்டும், சபையாகட்டும், நல்ல நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராகட்டும், என்ன ஆகட்டும். ஆமென். இந்த விஷயத்துல அது எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, எங்க அப்பா ஜெபம் பண்ணாங்க, அதனால நான் போயிருவேன் இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. ஏசாயா 63வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் வாசிங்க. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்தது இல்லை. 5வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. ஆமென். நான் பார்த்தேன், ஒருவரும் என்னோடு இருந்ததில்லை. நான் பார்த்தேன், துணை செய்வார் எனக்கு இல்லை. இந்த ஃபேக்டை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்றதுக்காகவே சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி அந்த ட்ராக்ல நம்ம கொண்டு போவார். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க கூட ஒரு அவங்க கூட ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தர்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீ உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு ஃபுல்லா எல்லாத்துக்கும் நீ இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காத. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நல்லது. ஆனா நான் எனக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பேதுரு, யோவான், யாக்கோபை என் கூட விழித்திருங்கன்னு சொல்லிட்டு இயேசு போய் ஜெபிக்கிறார். இவனுங்க இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் அவர் ஜெபிக்காம இருந்திருந்தா. அது அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன பண்றேன்?
ஆவிக்குரிய காரியத்துல நீங்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாச போராட்டம் வரும் பாருங்க. அந்த டைம் யாருக்குமே நிக்க முடியாது, யாராலே வர முடியாது. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்துல, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது. அவர் பிளேம் பண்ணல, அவர் ஃபேக்ட சொல்றார். எல்லாரும் உண்டு, எல்லாரும் ரைட்டு. பவுல் எழுதுற நிருபத்தை தான் மாறி மாறி வாசிட்டு இருக்கிறாங்க எல்லா சபையிலும். ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்த போது நான் தனித்து தான் நின்னேனே தவிர ஒருத்தர் என் கூட இருக்கவில்லை, எல்லாரும் கைவிட்டார்கள். 17வது வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதுலதான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கர்த்தர் நிற்கிறார், கர்த்தர் நிற்கிறார். அவங்க நிப்பாங்க, இவங்க நிப்பாங்க, இல்ல நிக்க முடியாது, நிக்க முடியாது. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்து. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். எனக்காக இன்னொருத்தங்க ஓட முடியாது. எனக்கான எண்ணெயை இன்னொருத்தங்க கடைசி வரை தூக்கிட்டு வருவாங்க கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் அதனாலதான் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க அப்பா அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். எண்ணெய் வாங்குறதுக்கு அது ஈஸியா இருக்கும். எங்க பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவார், எண்ணெய் வாங்குறதுக்கு ஈஸியாயிரும், அது ரொம்ப ஈஸியாயிரும். புத்தி இல்லாத கண்ணியை இவ்வளவு நாள் நீ யாரோட கம்பெனியா இருந்த தெரியுமா? எண்ணெயை வச்சிருக்கிறவ கூட தானே நீ கம்பெனியா இருந்த. ஆனா உனக்கு எண்ணெய் இல்லாம போயிட்டு மணவாளன் வர்றது வரைக்கும் இந்த 5 இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா எண்ணெயுடைய ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேகத்தெல்லாம் வாங்க முடியாது, ரிலேஷன்ஷிப்பை வாங்க முடியாது, அதெல்லாம் வாங்கவே முடியாது. நம்ம வாங்கிடலாம் நினைக்கிறோம். கொஞ்சம் காணிக்கை ஆண்டு ஒரு மந்திரவாதி அப்படிதான் வருவான். யார்கிட்ட? பேதுருட்ட வந்துட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு எனக்கும் இதை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, உன் பணம் உன்னோடு கூட. இதெல்லாம் இது வாங்க முடியாது, இதெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. வாங்க முடியாதுன்னா விலைக்கு வாங்க முடியாது. இது உறவுல கிடைக்கக்கூடியது. இது ஒருத்தங்க நல்ல உறவாடி எண்ணெய் வாங்கி வைப்பாங்களாம், இன்னொருத்தங்க ஈஸியா கொண்டு வந்துட்டு ஹலோ கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்களாம். இது அப்படி கிடையாது. அவன் வருகைன்னு வரும்போது அந்த இடத்துல இண்டிவிஜுவலா தான் நம்ம ட்ரீட் பண்ணப்படுவோம். ஃபேமிலியா ட்ரீட் பண்ணப்பட மாட்டோம், சபையாகவும் ட்ரீட் பண்ணப்பட மாட்டோம். யாரெல்லாம் ஃபுல் காஸ்பல், பெண்டிகாஸ்டல், நார்கோயில் சர்ச் மெம்பர் அவங்களாம் இந்த சைடு வாங்க அப்படிலாம் கிடையாது. இண்டிவிஜுவலா தான் ட்ரீட் பண்ணப்படுவோம். ஆமே வருகைன்னு வரும்போது ஆமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். எனவேதான் இந்த பூமியில நமக்கு நம்ம எதுல ரொம்ப நானும் என் வீட்டாரும் மோவென்றால் இது ரொம்ப முக்கியம். பேழைக்குள்ள நோவா எல்லாருமே என்ட்ராகணும், எல்லாருமே என்ட்ராகணும். நோவா நீ மட்டும் வந்தா போதும், மீதி எல்லாரையும் நான் கொண்டு வந்துடுறேன். இல்லை, எல்லாரும் என்ட்ராகணும், தனித்தனியா என்ட்ராகணும். நீங்க இங்கிருந்து வெளிநாட்டு போனாலே ஆமே கை குழந்தை, பிறந்த குழந்தைய நீங்க அடுத்த நாள் தூக்கிட்டு போனாலும் அந்த பிள்ளைக்கு என்ன இருந்திருக்கணும் தெரியுமா? தனி பாஸ்போர்ட் இருந்திருக்கணும், கண்டிப்பா இருந்திருக்கணும். தனி பாஸ்போர்ட் இருந்திருக்கணும். அந்த பிள்ளைக்கு சீட்டு 2 வயசு வரை சீட்டு புக் பண்ண தேவையில்லை. நீ 2 மாசம் ஆனாலும் சீட்டு அந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா இல்லைனாலும் வெளிநாட்டுக்கு போகணும்னா அந்த பிள்ளைக்கு தனி பாஸ்போர்ட் வேணும், தனி விசா வேணும். இது மஸ்ட். நம்ம வருகைன்னு வரும்போது இந்த கூட்டமா இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா எல்லாருக்குமே அவர் யாரு தெரியுமா? மணவாளன். ஆமே, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் இவங்க கூட தானே இருந்தாங்க, அவங்களையும் கூட்டி அப்படி கிடையாது. வருகையில் அப்படி நம்ம ஃபேமிலியா ட்ரீட் பண்ணப்பட மாட்டோம், இண்டிவிஜுவலா தான்.
தீபம் அணையாமல் எரிந்திட செய்யுமே, எண்ணெய் குறையாமல் முற்றும். அதனாலதான் சொல்றேன். ஆமா, சில சொல்லுவாங்க, அது என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவா. நல்லதுதான், அந்த ஜெபம் நம்மை பாதுகாக்குது. நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ண போறோம்? உங்க வீட்டில் நீங்க நல்ல ப்ரேயர்ஃபுல்லா, நல்ல ஃபெய்த்ஃபுல்லா, எல்லாத்துலயும் நீங்க நல்லா இருக்கிறீங்க. உங்க வீட்டில் இன்னொருத்தங்க அப்படி இல்லைன்னு அவங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். இந்த இடத்துல உண்மையா நீங்க பார்க்கணும்னா, இந்த எண்ணெய் உள்ள அந்த 5 கன்னிகைகள் அவங்க ரெடியானாங்களே தவிர, ஆனா இந்த 5 பேருக்காக உத்தரவாதம் எடுத்த மாதிரி தெரியல. எனது வருகைங்கிற விஷயத்துல அவங்கள காத்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அது அவங்க தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களே காத்து கொண்டாங்க. ஆமா, அது நான் இந்த சர்ச்சைக்கு போறேன், நான் இன்னொருடைய பையன், அப்படியெல்லாம் வச்சு பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆமா, எல்லாருடைய ஜெப உதவி தேவை. உங்களுக்கு பிரேயர் எல்லாமே தேவை. அதெல்லாம் நமக்கு சப்போர்ட் தான், ஹெல்ப் தான். அவங்க எனக்கு ஜெபம் பண்றதை வச்சு மட்டும் நான் போக முடியாது. இந்த இடத்துல நான் யாராக தான் இருக்கணும் அப்படி தெரியுமா? மணவாட்டியா தான் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, இந்த காரியத்துல அது நம்ம சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க. எல்லார்ட்டையும் ஜெபம் பண்ண சொல்லிடுவாங்க, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆமே, இந்த காரியத்தை பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு வார்னிங் நமக்கு கொடுக்கிறது. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுல உண்மையிலே இதெல்லாம் ஒரு குறையா அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் இந்த வருகையில சின்ன தப்ப கூட பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணப்படுகிறது. இந்த இடத்துல இவங்க கிட்ட உண்மையிலேயே இவங்க ஏதாவது விபச்சாரம் பண்ணாங்களா, வேசித்தனம் பண்ணாங்களா, கொலை ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இல்லை. இது ஒரு குற்றமா? நம்ம இன்னைக்கு சின்ன இதெல்லாம் தப்பான்னு சொல்லி விட்டுறோம் தெரியுமா? இதெல்லாம் நாளைக்கு நமக்கு பெரிய கண்ணியா மாறுறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டாங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருந்திருக்குல்ல, அந்த ஆசையும் அவங்களுக்குள்ள இருந்திருக்குல்ல, எல்லாமே இருக்குது அவங்க கிட்ட. கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரல. இது ஒரு தப்பா? நம்ம இது ஒரு தப்பான்னு கேட்கிறோம் தெரியுமா? அதுதான் நாளைக்கு கண்ணியாகவே வந்து நிக்க போகுது. இதெல்லாம் ஒரு தப்பா? இதெல்லாம் ஒரு குற்றமா? அவர் நீடிய சாந்தமும் இப்படியே சொல்லி 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 ஆமே, இந்த வருகைக்கான உவமைகள்லாம் பரலோக ராஜ்யத்தை வருகையோடு ஒப்பிட்டு சொல்லுவார் தெரியுமா? அந்த இடத்துல அவர் கிருபையை பார்க்க முடியாது, இரக்கத்தை பார்க்க முடியாது, அன்பு இதெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் இப்படி நம்ம இன்னைக்கு அப்படி விட்டு 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 நிறைய காரியத்தை அப்படி விட்டு விட்டு விடுறோம் தெரியுமா? இந்த காரியம் நாளைக்கு நமக்கு தடையா இருக்கிறத ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து நீங்க நல்லா கவனிங்க. மோசே என்னங்க தப்பு பண்ணுவாரு? பேசுன்னு சொன்ன இடத்துல அடிப்பார். இதெல்லாம் தப்பாங்க. பதறி பேசினான் இருக்கும், இது தப்பா? மோசே என்னெல்லாம் தியாகம் பண்ணார் தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தார். அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டான்னு சொல்லி விட்டார். எகிப்தின் பொக்கிஷங்கள் இப்படி ஒரு தியாகம் பண்ண மனுஷன் ஒரு சின்ன இதெல்லாம் தப்பா? மோசே நீ போண்டா அப்படின்ட்டார். இந்த அனனியா சப்ரால் என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க? இன்னைக்கு மட்டும் அவர் அப்படி செஞ்சாருன்னா எல்லாரும் அடக்க ஆராதனை தான். ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய். ஆமே. இந்த இடத்துல வரும்போது எவ்வளவு மைன்யூட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக கடவன். நம்ம நிறைய காரியம், ஒரு எக்ஸாம்பிள், வெளிப்படுத்துற விசேஷம் 22வது அதிகாரத்துல
21 8வது வசனத்தை பாருங்க. 7-8 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியிலே பங்கடைவார்கள், தள்ளப்படுவார்கள். ஓகே, அதுல யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த அருவருப்பானவங்க ஓகே, விட்டுலாம் போகலாம். கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர் இதெல்லாம் ஓகே. ஆனா முதல்ல யார வச்சிருக்காரு தெரியுமா? பயப்படுறவங்க. இதெல்லாம் தப்பா? நான் பயந்தது ஒரு குற்றம் ஆண்டவரே. ஆமே, ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமே. நம்ம பள்ளியை பார்த்தாலே, ஆமே, நம்ம பாடுறது என்ன தெரியுமா? கொண்டு சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானே. ஐயோ பள்ளி, நம்ம தைரியம் இவ்வளவுதான். ஆமே. என்ன பயப்படுறது? ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ 9 பேர் ஒரு தப்பு பண்றாங்க. இந்த தப்பை நான் பண்ணாம இருந்தேன்னா என்ன இந்த 9 பேர் ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்து இந்த பிள்ளையும் பண்ணது தெரியுமா? இதுதான் பயந்து. ஐயோ, என் ஃபேமிலிக்குள்ள போறேன், ஃபேமிலி அந்த இடத்துல அவங்க இதெல்லாம் செய்வாங்க, நான் செய்யலைன்னா என்ன ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயந்து சில காரியத்துக்கு நம்ம அது விரும்பி அல்ல, பயந்து. நண்பர் இங்கே கொண்டு வரார் வேலையில பயந்து, ஐயோ அவங்க பண்றது மாதிரி நம்ம இதை பண்ணலைன்னா. நிறைய பேர் சில உலக வழக்கங்களுக்கு உட்படுறது விரும்பி அல்ல, தேவ பிள்ளைகள் சொல்றேன், பயந்து. அது நாளைக்கு கண்ணியா மாறும்னு பைபிள் நமக்கு வார்ன் பண்ணுது. நீங்க ஏங்க இதை பண்றீங்கன்னா பயந்து. இந்த பயம் பண்ண வைக்கும். பயம். காலேஜில் நல்ல பிள்ளையா இருப்பான், காலேஜில் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இது பண்ணலாம் அப்படிம்பாங்க. இந்த பிள்ளை ஒதுங்கினதும் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நம்மளை ஒதுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பயந்து இன்னும் சின்ன விஷயம், ஆனால் அது ஒரு பெரிய பயப்படுகிறவர்கள். பைபிள் ஃபுல்லா பயப்படாதேன்னு இருக்கும். பயப்படாதேன்னு சொல்லிட்டு கடைசியில் பயப்படுறவனை தூக்கி நம்ம சின்ன இதெல்லாம் தப்பான்னு சொல்லி எந்த காரியத்தையும் லேஸ்ல விடக்கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். இது போதாத ஆண்டவரே, இது பத்தாத ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் என்ன சுத்தி டெய்லி ஒரு தேவ பிள்ளை, நான் ரொம்ப மிஞ்சின நீதிமான், நான் ரொம்ப பரிசுத்தவான், இந்த மனநிலைமையில இருக்கவே கூடாது. நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். இல்லாம யாருக்கு எதிர்கொண்டு போகிறோம் தெரியுமா? மணவாளனுக்கு. எனவே தான் ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, நேற்றைய உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை வச்சோ, இன்னைக்கு உள்ளதை வச்சோ, நாளைக்கு உள்ளதுக்கு நீங்க இடம் போடவே கூடாது. காலை தோறும் எப்படி அவருடைய கிருபை புதிதா இருக்கிறதோ, அதே போலதான் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரெஷ் அனாயிண்டிங் ஒரு தேவ பிள்ளை எதிர்பார்த்து வாழணும். ஆமா, ஒரு பியூட்டிஃபுல்லான பிரேயர் உண்டு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், நீரே என் தேவன். 143வது சங்கீதம் 10வது வசனம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த 2 காரியத்தை 5 நிமிஷத்துல சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 6வதாக அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அப்போ இதன் அர்த்தம் என்ன? டிலே வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும், எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஆண்டவருடைய தாமதம் இருக்குல்ல, அது புத்தி இல்லாதவர்கள் தூங்கினார்கள், புத்தி உள்ளவர்கள் விழித்திருந்தார்கள் சொல்லவே இல்லை. அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும், எல்லாரையும் பாதிக்கும். பிரேயர் லைஃப் வந்து எல்லாருக்கும் ட்ரை ஆகும். காத்திருப்பு வந்து எல்லாருக்கும் சோர்வை கொண்டு வரும். காத்திருந்து சோர்ந்து போகாம யாருமே கிடையாது. ஆமே,
பதில்கள் எல்லாருக்கும் சில நேரத்தில் தாமதமாகும். எல்லார் லைஃப்லயும் ஆண்டவருடைய ஒரு சைலண்ட் பார்ட் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய லைஃப்லயும் ஆண்டவருடைய ஒரு சைலண்ட் பார்ட் உண்டு. நீங்க பைபிளை யாரை எடுத்தாலும் சொல்ல முடியும். ஆபிரகாம் லைஃப்ல 13 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருந்தார். அது போக அது கூட பிரச்சனை இல்லை. இந்த பையனை பலி செலுத்த கூட்டிட்டு போவார் தெரியுமா? 3 நாள் ஒண்ணுமே பேச மாட்டார், எதுவுமே பேச மாட்டார். அதுக்கு முன்னாடி சும்மா கூப்பிட்டு இங்க வா, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, மண்ணை பாரு, இப்படி பேசிட்டு இருந்தவர். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா? நீங்க எப்ப திறந்தாலும் ரேமாவா இருக்கும். சில நேரத்தில் பாருங்க, நீங்க எவ்வளவு வாசலும் உனக்கு ஐயோன்னு தான் வரும். எங்க திருப்பினாலும் என்னதான் ஆண்டவரே, அப்படி அந்த ஒரு ஆண்டவருடைய அந்த ஒரு லைஃப்ல வந்து இந்த தாமதம் வந்து எல்லாரையும் சுமந்து போகும். ஆபிரகாம் கேட்டார்ல, என்ன ஆண்டவரே தருவீர்? ஆமே. ஆனா சுமந்து போக பண்ணாலும் இந்த புத்தி உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, ஆமே, அவங்க எப்ப அவர் வந்தாலும் போகிறதற்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினாங்க. ஆமே. இங்க ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி என்னவென்றால், நீ தாமதத்தின் பாதையில பயணிக்கிறாயா என்பதல்ல, நீ தாமதத்துக்காக ப்ரிப்பேர்டா இருக்கிறியா? இதுதான் கொஸ்டின். நீ ஆயத்தமா இருக்கிறியா? ஆமே. இங்க 2 டைப் பீப்புளை பார்க்க முடியும். ஸ்லீப்பிங் வித் ப்ரிப்பரேஷன், ஸ்லீப்பிங் வித்தவுட் ப்ரிப்பரேஷன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில ஒரு இடத்துக்கு போனோம். முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தூங்குறவங்களும் உண்டு. நாளைக்கு காலைல ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தூங்குறவங்களும் உண்டு. காலைல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு வேளை லேட் ஆகிட்டுன்னு வைக்கல, 6 மணிக்கு ட்ரெயின், காலையில் 4 மணிக்கு எழும்பி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. இவங்க எழும்புனது 5:55. எப்படி இருக்கும்? இவங்க ப்ரிப்பேர் பண்ண கூடாதுன்னு இந்த புத்தி இல்லாதவங்க என்ன தெரியுமா, அவர் வரும்போது பார்த்துக்கலாம். ஆமா. இதுல இன்னொரு வார்னிங் இருக்கிறது. அது சபைக்கு சொல்லுகிற செய்தி. அவருடைய தாமதம் உன்னை தூங்க வைக்க கூடாது. சபை தூங்கக்கூடாது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. அந்த டிலே தான் நல்ல விழித்திர அந்த விழிப்பு. ஆண்டவர் வருவார் 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 என்கிற எண்ணம் கம்ப்ளீட்டா அடிச்சு எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னு உங்களை மட்டும் புத்தி இல்லாதவங்கள எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால எனக்கு அஃபெக்ட் ஆனதுனால நான் புத்தி இல்லாதவன் அப்படி நினைக்க கூடாது. எனக்கு இது பாதிக்கிறதுனால நான் வந்து இதுக்கெல்லாம் தகுதி இல்லை. எல்லா புத்தி உள்ளவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க கர்த்தரை தேடும் சமயத்தில் தேடினாங்க. அவங்க ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு நல்ல அந்த ப்ரேயர் வந்து நல்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வைங்கள. நீங்க நார்மலா 1 hour ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. நல்ல ஃப்ளோ ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. நம்ம அந்த இடத்துல பிரேக் போடுறோம் தெரியுமா? இதுதான் எக்ஸ்ட்ரா என்ன எடுக்க மாட்டேங்கிறோம் அர்த்தம். ஐயோ 1 மணிக்கு தாண்டிட்டா, ஐயோ ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே இயேசு நாமத்தில் பிதாவே. இது ஒரு சிம்பிள். நமக்கு ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, அது நம்முடைய சீசன். அவர் அப்படி ஓபன் பண்ணி கொடுக்கிறார். நீங்க நல்ல பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் 10 அதிகாரம் படிக்கிறவங்களா இருக்கிறீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கு. திடீர்னு படிக்கும் போது அப்படி அந்த ஒரு ஃப்ளோ ஓப்பன் ஆகும் பாருங்க. அப்போ உங்களை அறியாம அப்படியே நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. அப்படி விட்டுருங்க. அது அப்படி போட்டோம். அது எக்ஸ்ட்ரா எண்ணெயை உங்களுக்குள்ள கொடுக்கும். அதை அப்படியே விட்டுருங்கன்னு. திடீர்னு ராத்திரி அப்படியே ஜோம்னு அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்க. திடீர்னு உங்க வாயில பாட்டு வரும். அப்படி பாடிட்டு இருப்பீங்க, துதிச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு எதுக்கோ ஜோமன். அந்த ஃப்ளோவை ஏன் ஸ்டாப் பண்றீங்க? இங்க இதுதான் பிரச்சனை. இது நம்மள நாளைக்கு நாம ட்ரை ஆனாலும் இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். அல்லேலூயா. உன் இளவயதின் பக்தியையும் உனக்கு நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு உண்டான நேசத்தை நான் என்ன பண்றேன் தெரியுமா, நினைத்திருக்கிறேங்கிறார். அந்த டைம்ல அப்படி இருந்த பாரு. அது வந்து இன்னைக்கு அவர் நினைவில் இருந்து உன்னை வாழ வச்சிட்டு இருக்கு. ஆமே.
நம்ம வந்து இது போதும்னு ஸ்டாப் பண்றோம். இந்த புத்தி இல்லாத நமக்கு தீ எரிஞ்சா போதும். இன்னைக்கு ஜெபம் பண்ணியாச்சுல, அது போதும். காலைல தான் பயில் படிச்சோம்ல, போதும். நைட்டு நல்ல ஃப்ளோ இருக்கும், நல்ல பண்ணலாம், நல்ல ப்ரேயர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் ஆத்மா வாஞ்சிக்கும். நம்ம உடனே காலையில தான் நம்ம பண்ணோம். இல்லைன்னா திடீர்னு நம்ம சிலருக்கு நைட்டு ப்ரேயர் பண்ண வழக்கம் இருக்கும், தப்பு கிடையாது. நைட்டு ப்ரேயர் திடீர்னு காலில் ஆண்டவர் எழுப்பி விடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ப்ரேயர் பண்ணலான்னு தோணும். உடனே நம்ம மாம்சம் சொல்லலாம், எப்படியும் நீ நைட்டு ஜெபம் பண்ண போகிற இல்லை அப்படி சொல்லிட்டு அது நம்ம என்ன எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தரும்போது நாமளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து தட்டி விடுகிறோம். நான் தூங்குறது பிரச்சனை கிடையாது, என்னை எழுப்பும் போது என் தீவட்டி எரியுதா, என் லேம்பு எரியுதாங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 7வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். வாசல் அடைபடும் முன் செயல்படு. ஆமென். ஹல்லேலூயா. வாசல் அடைபடும் முன் செயல்படு. இங்க இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? மணவாளன் வருகிறார்னதும் புத்தி இல்லாதவங்க எழும்பி அந்த புத்தி உள்ளவங்க கிட்ட போறாங்க, போய் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இதை ஃபர்ஸ்டே கேட்டிருந்தா அவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க? என்ன இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னு சொல்லியிருந்தா இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா போய் எங்கேயாவது வாங்கியிருக்கலாம். ஆமாம், இதுல இன்னொரு தவிர்க்க முடியாத ஒரு சத்தியம் உண்டு. மணவாளன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எண்ணெய் கடை நிறைய பேர் நடத்துவாங்க. எல்லா காத்திருப்பு கூட்டம் அதுக்கப்புறம் உண்டு. அபிஷேக ஆராதனை எல்லாம் ஆமென் நம்ம நடத்திடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எண்ணெய் கடை உண்டு 24/7. எண்ணெய் கடைக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க, விற்கிறவர்களிடத்துல போய் இதை விற்கிறதுக்குன்னே இருப்பாங்க. உங்களுக்காக அவங்களும் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். தூங்குறதுக்கு முன்னாடி புத்தி உள்ளவர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே ஆயிட்டு தூங்குறாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் தூங்குறத பார்த்தாங்க, புத்தி உள்ளவங்க பக்கத்துல இருக்கிற எண்ணெயை பார்க்கல. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. அவங்க சும்மா இருக்கிறாங்கன்னா அவங்க உள்ள இருந்து ஜோம் பண்ணிட்டு உள்ள வெளியே வந்து சும்மா சில பார்த்துருக்கீங்களா, ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்லிட்டு சில பிள்ளைங்க இருப்பாங்க எக்ஸாம் டைம்ல. சரி அவங்களே படிக்கல நம்மளும் படிக்கல. அவன் வீட்டுல இருந்து நைட்டு ஃபுல்லா இருந்து படிச்சுட்டு வந்திருப்பான். எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தான் ரிசல்ட் நம்மளை பார்த்து சிரிக்கும், ஹாய் எப்படி இருக்க. ஆமே ஒண்ணுமே படிக்கல அப்படி சொல்லி ஆமா இங்கே அதுதான் டயர்டா இருக்கு நான் படுக்கிறேன். அவங்களே தூங்குறாங்க. அவங்க எவ்வளோ பெரியவங்க, அவன் சும்மா தூங்கல, நல்ல எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போ வந்தாலும் அந்த தீவட்டிய ஸ்டார்ட் பண்ணலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா தூங்கினா. இவங்க வந்து தூங்கினதை தான் பார்த்தாங்க. ஆமே இந்த ட்ராஜடி இவங்க லேட்டா வந்தது அல்ல, இவங்க ஆல்ரெடி சீக்கிரம் வந்தவங்க. ஆனா இவங்க லேட்டா ப்ரிப்பேர் ஆனாங்க தெரியுமா? இதுதான் இவங்க இந்த உள்ள பிரவேசிக்காததுக்கு காரணம். இவங்க லேட்டா வந்ததல்ல, இவங்க லேட்டா ப்ரிப்பேர் ஆனாங்க. இவங்க ஃபர்ஸ்டே மணவாளன் வர தாமதிக்கும் போது செய்ய வேண்டியதை லாஸ்ட்ல செய்ய பார்த்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதை லாஸ்ட் செய்ய பார்த்தாங்க தெரியுமா? இதான் அவங்க பண்ண தப்பு. இவங்க ஃபர்ஸ்டே ரெடி. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக 5 பேர் வந்தார்கள். 5 பேர் லேட்டா வந்தாங்க இல்ல, 10 கன்னிகைகள் எதிர்கொண்டு புறப்பட்டார்கள். ஆனா இவங்க ஆயத்தமாகிறதுக்கு லேட் ஆனாங்க. வாசல் அடைபடுகிறது. வாசல் அடைபட்ட பிறகு 10வது வசனத்திலிருந்து வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். நல்ல கவனமா கேளுங்க. இந்த கன்னிகைகள் வந்து மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு அழைப்பு இருக்கிறது. இவங்க தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. ஆமா, கல்யாண வீட்டுல 2 விதமான கூட்டத்தார் வருவாங்க.
ஒன்று திருமணம் பண்றவங்க, இன்னொன்று வாழ்த்துறவங்க. மற்றவங்க வரலைனாலும் பிரச்சனை. ஆனால் திருமணம் பண்றாங்க தெரியுமா, பையனும் பொண்ணும், அவங்க அங்கதான் ரொம்ப 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 முக்கியமானவங்க. அவங்க தான் அங்க ஸ்பெஷல் விஐபிஸ். என்னதான் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. ஆனா வாசல் அடைப்பட்ட வரைக்கும் தான் அந்த அழைப்பு. அடைப்பட்டதும் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா, உங்களை அறியேன் என்று. அதாவது நல்ல சும்மாவா ஒரு ஆளை மனவாட்டி ஆக்குவாங்க, நல்லா பழகி நல்ல மனசு பிடிச்சு இவள் இவன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துட்டு கல்யாணம் அன்னைக்கு அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு தெரியாது. எப்படி இருக்கும்? ஆமே, ஒன்ன நீ வேண்டான்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா, நம்மை குறித்து ஒருவேளை நம்ம கைவிடப்படுகிறவர்களா இருப்போம்னா அவர் மனசுல இருந்து நம்மளை தூக்கிடுவார். இது பெரிய பெயின், யாருன்னே தெரியாது. அதனாலதான் வாசல் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, ப்ரிப்பேர் ஆகும். இப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆமே, ஒருத்தர் இப்படி சொன்ன வார்த்தை, டோன்ட் வெயிட் ஃபார் த மிட் நைட் கிரை டு ப்ரிப்பேர் யுவர் லேப். நம்ம என்ன இன்னைக்கு நைட்டு நார்ந்து அதுக்காக வெயிட் பண்ணாத அப்படிங்கிறார். டோன்ட் வெயிட் ஃபார் த மிட் நைட் செலல். சரி, எல்லாரும் தூங்கட்டு, இன்னைக்கு இருந்து அழுது என்னுடைய லேம்பை நான் என்ன பண்ணணும் தெரியுமா, அதுக்காக நீ வெயிட் பண்ணாத. முதலா தூங்குறது இல்லை, இதான் உண்மை, இதான் உண்மை. நம்ம இன்னைக்கு போட்டு என் புருஷன் தூங்கட்டும், அது வெளியே போட்டோம், என் மனைவி தூங்கட்டும், இன்னைக்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவரே அதுக்கு வெயிட் பண்ணாத. நம்ம எல்லாம் தீபத்தை பத்த வைக்க வெயிட் பண்றோம், அடுத்த ஆகஸ்டுக்காக. வெயிட் பண்ணாதீங்க, மணவாளன் வருகிற வேலை தெரியாது. அதாவது வாசல் அடைபட்டதுக்கு அப்புறம் எந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது, கம்ப்ளீட்டா. எனக்கு உங்களை தெரியாது அப்படி யாரு எனக்கு தெரியாது. வாசல் அடைபடும். 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அலர்ட் டெய்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட இந்த கிருபையை கேட்போம். உணர்வுள்ளவர்களாய் அவர் வர நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அசதியாய் இராதபடிக்கு விழித்திருக்க, ஆசையா எதிர்கொள்ள. ஆண்டவர் எதுக்காக இந்த உண்மையை சொல்றாருன்னா, அந்த 10 பேருமே வரணும், இதுதான் அவருடைய ஆசை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 10 பேரும் வரணும், ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு விருப்பம் இல்லை. பொறுமையா இருக்கிறோம். நம்ம எதுல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்? இன்னும் ஸ்பிரிச்சுவலா மனுஷங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமா? நமக்கு சப்போர்ட் தேவை, உதவி தேவை, நமக்கு தேவை. அதுக்கு தான் சபையை வைத்திருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஃப்ரெண்ட் சர்க்கிளை நமக்கு கொடுக்கிறார், நல்ல ரிலேஷன்ஷிப்பை நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் ரொம்ப தேவை, மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். பாருங்க, இந்த நெருப்பு போடப்பட்டிருக்கிற அந்த மெலித்தா தீவில் விறகு நெருப்பு மூட்டிட்டு இருக்கிறாங்க. பவுல் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு விறகையும் எடுத்து எங்க போடுறாரு தெரியுமா? ஆல்ரெடி விறகுகள் எரிந்து கொண்டிருக்குல்ல, அதுல போடுறார். அப்படி போடும்போது தான் உள்ள இருக்கிற பாம்பெல்லாம் என்ன பண்ணுது, வெளியே போகுது. 2 விறகுக்கு இடையில பாம்பு இருக்கு. அது அக்னியில போடும்போது ஆமாம், அந்த பாம்பு என்ன செய்யுது அப்படின்னா வெளியே போகுது. 2 விறகும் எரிய ஆரம்பிக்குது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் உள்ள இருக்கிற நிறைய பாம்பு என்ன செய்யும் தெரியுமா, வெளியே வரும். சப்போர்ட் ரொம்ப தேவை. அதே நேரத்தில் இதை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது. வருகைன்னு வந்துட்டா நம்ம ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவல் ஆயிரும். இதை உங்க மனசுல ஆழமா பதிச்சிருங்க. வருகைன்னு வந்துட்டா அது எங்க அப்பா கையில ரேஷன் கார்டு இருக்கு, எங்க சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்கு, இப்படிலாம் வச்சுட்டு போக முடியாது. வருகைன்னு வந்துடு. ஏன்னா இது மனவாட்டி. ஆமா, அதனாலதான் பிள்ளைகளை அப்படி டியூன் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. வருகைன்னு வந்துட்டா
அது சொல்லுவாங்க. அது எப்படியாவது சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏய் நீ இப்படி இருந்தேன்னா உங்க அப்பா பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நீ போயிட மாட்டேன். உடனே நாங்கள் சொல்லுவோம், அது எங்கள் அப்பா போகும்போது எங்கள் அப்பா காலை அப்படியே படிச்சிருவோம், அது ஆண்டவர் எடுத்துட்டு இப்படியெல்லாம் சிரிக்காதீங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அது அவங்க போகும்போது அப்படியே அப்படிலாம் போக முடியாது, காலை பிடிச்சு கையை பிடிச்சு அல்லேலூயா அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. பாருங்க, எலிசா கிட்ட பேசிட்டே இருந்தார்ல, ரதம் வந்ததும் பாய் கூட சொல்லல, பாய் கூட சொல்ல ஓடி ஓட்டார். ஏன்னா அது மேன்மை. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல நாள். ஒரு 2 நிமிஷம் முழங்கார் படிட்டு 2 நிமிஷம் ஆண்டவர்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்போம், எப்பொழுதும் என்னை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும், எப்பொழுதும் என்னை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, தகப்பனே ஆண்டவரே என் நிலைமை உமக்கு தெரியும்பா, என் வாழ்க்கையில நான் கேட்கப்படாத ஒரு காரியம் உண்டு, உங்களுக்கு என்ன தெரியலன்னு சொல்ற ஒரு நிலைமை என் லைஃப்ல வரவே கூடாது. நான் உன்னை அறிய, எனக்கு ஒண்ணு தெரியாது, அப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில வரவே கூடாது ராஜா. என்னை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகையை குறித்த அந்த உணர்வு எனக்குள் இருந்து கொண்டே இருப்பதாக. ஆண்டவர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்கிடக்கூடாதுப்பா, திரும்ப பத்த வைக்க முடியாம ஆயிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீர் வழி நடத்துவீராக. ஆசையாய் என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே ஆமென். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே. 2 கைகளை உயர்த்தி, என் ஆசையெல்லாம் ஆமென். அவர் பொன்முகந்தான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகந்தான் பார்க்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட்டீரப்பா, கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அந்த எண்ணெய் குறையாத அனுபவம், ஆண்டவர் அந்த அபிஷேகம், ஜெபம், விசுவாசம், ஒரு உம்மோடு உள்ள உறவு, இது எந்த விதத்திலும் ட்ரை ஆயிரவே கூடாதப்பா. கர்த்தாவே, எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும், எண்ணெய் குறையாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஆசையா எதிர்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலும். ஒவ்வொருவரோடு இந்த வார்த்தைகள் இடைப்படட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வெளிச்சத்தில் நடக்க கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.